கலைஞரை வீழ்த்தி அதிகாரத்திற்கு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு நான் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றுக் கொடுத்த என் நண்பர் கலைஞருக்கு நன்றின்னு பேசினாருங்க. அதுதான் எம்ஜிஆருக்குள்ள அந்த மனிதநேயம், பெருந்தன்மை. அதையெல்லாம் விஜய் எதிர்பார்க்க முடியாது. அவர் பேசியிருக்கணும்ல. முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சில பிரத்யோக உரிமையை கொண்டிருக்கிறார். அவர் எது வேணா செய்யலாம், எதை வேணா பண்ணலாம். தன்னை நோக்கி ஆர்வத்தோடு வந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றத்தோடு களைய தொடங்கி விட்டார்கள் என்பதை சுதந்திர தினத்திலேயே அவர் உணர்ந்து பேசியதாக நான் பார்க்கிறேன். என்னை விட்டுறாதீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்க வீட்டு பிள்ளை, உங்க அண்ணன், உங்க தம்பி. மின்கட்டணத்தை மட்டும் தயவு கூர்ந்து மனசாட்சியோடு நீங்கள் குடியிருக்கக்கூடிய உங்கள் மின்கட்டணத்தை எடுத்து பாருங்க. விஜய் அவர்களுடைய முதல் பரீட்சையினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எது தெரியுமா? மின்கட்டணம் தான். பாஜக திமுக நெருக்கம் காட்டுறாங்க. திமுக என்னை பொறுத்தவரை அப்படி ஒரு முடிவெடுத்தால் தமிழக வெற்றி கழகம் என்பது பாஜகவினுடைய சோதனைக்கு டெஸ்ட். காங்கிரஸ் இருக்கிற இடத்துல பாஜக எப்படி உருவாடும்? முட்டு கொடுக்கும் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்கல்ல, அப்படி தற்காலிக முட்டு கொடுப்பது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுகவின் மாநில செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் திரு மருது அழகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். சார், இன்று சுதந்திர தினம். முதலமைச்சர் கோட்டையில் கொடியேற்றி உரையாற்றி இருக்கிறார். அவரது உரையை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிர்வாக ரீதியாக மத்திய அரசோட நம்ம இணக்கமாக இருக்கிறோமே தவிர தமிழ்நாட்டு மாநில உரிமைகள் அப்படின்னு வரும்போது நம்ம எந்த வகையிலும் நம்ம விட்டு கொடுக்கல. ஏற்கனவே பல திட்டங்கள் மாநில அரசுகள் செயல்படுத்திய திட்டங்களை நம்ம விரிவாக்கம் செய்கிறோம் அப்படின்ற அடிப்படையில் பேசியிருக்கிறாரு. முதலமைச்சராக வந்துட்டோம், முதலமைச்சராக ஆக்கிட்டோமே அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. இனிமே தான் உங்களுடைய துணை எனக்கு தேவை. லஞ்சம் ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்றுவதும் விடுதலைக்கு ஒப்பானது தான். அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றி 17வது தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை வழிநடத்தும் முதலமைச்சராக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மக்களுக்கு அவர் ஆற்றியிருக்கும் உரை எல்லோரையும் போலவே நானும் எதிர்பார்ப்போடு தான் கவனித்தேன். சரியான பிரகடனங்கள் இருக்கும், மிகச்சிறந்த நம்பிக்கை ஊட்டும் செய்திகள் இருக்கும், மக்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய இனிப்பான அறிவிப்புகள் இருக்கும் என்றெல்லாம் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு ஏமாற்றம் தரக்கூடிய உரையாகத்தான் அதை பார்த்தேன். சம்பிரதாயமாக இருந்தது, வழக்கம் போல கணித பிழைகள் இருந்தது, உச்சரிப்புகளிலே தவறு இருந்தது. ஒரு நேர்த்தி இல்லாத ஒரு நிகழ்ச்சியாகத்தான் அதை பார்த்தேன். ஒரு கண்ணியமான ஒரு முதலமைச்சருடைய உரையாக அது இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த கொடியினுடைய தேசிய கொடியின் கயிறை கையில் பிடிப்பதற்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த கலைஞருக்கு நன்றின்னு சொல்லியிருப்பார். இதுதான் அரசியல் முதிர்ச்சி. இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். ஏன் இருக்கா? கலைஞரை வீழ்த்தி அதிகாரத்திற்கு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு நான் கொடியேற்றுகிற உரிமையை பெற்றுக் கொடுத்த என் நண்பர் கலைஞருக்கு நன்றின்னு பேசினாருங்க. அதுதான் எம்ஜிஆருக்குள்ள அந்த மனிதநேயம், பெருந்தன்மை. அதையெல்லாம் விஜய் எதிர்பார்க்க முடியாது. அவர் பேசியிருக்கணும்ல. 1973 வரை டெல்லியில பிரதமர் கொடியேற்றுவார், செங்கோட்டையில ஜனாதிபதி கொடியேற்றுவார். மாநிலம் முழுவதும் முதலமைச்சர்களுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, ஆளுநர்கள் தான் கொடியேற்றினாங்க. இந்த நிலையை தகர்த்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சருக்குத்தான் அந்த அதிகாரம் உரிமை வேண்டும் என்பதை நிலைநாட்டி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். அது தெரியாது அவருக்கு? சொல்லியிருக்கணும்ல. என்ன முதலமைச்சர் ஆக்கிட்டோன்றக்காக விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னதன் மூலமா மக்கள் தன்னை நோக்கி களைய ஆரம்பித்து விட்டார்கள். தன்னை நோக்கி ஆர்வத்தோடு வந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றத்தோடு களைய தொடங்கி விட்டார்கள் என்பதை சுதந்திர தினத்திலேயே அவர் உணர்ந்து பேசியதாக நான் பார்க்கிறேன். என்னை விட்டுறாதீங்க என்று சொல்வதன் மூலம் அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கிறது. காரணம், உளவுத்துறை அவர் கையில் இருக்கும், அவருக்கும் தகவல்கள் போகும். என்னை பொறுத்தவரை வாழ தெரியாத மக்களிடம், ஆள தெரியாத மக்குகளிடம் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் சிக்கியிருப்பதாகத்தான் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். முதலமைச்சருடைய குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்றாங்க. அது அந்த வீடியோஸ் தான் அதிகமாக சமூக வலைதளத்தில் பகிரப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்னு குதர்க்கமாக சொல்கிறீங்க ஒரு பத்திரிகையாளராக. அது என்னை பொறுத்த வரையும் இதை அண்ணாவோ, இதை கலைஞரோ,
இதை புரட்சி தலைவரோ மற்றவங்களோ சேர்ந்திருந்தா பெரிய தப்பா இருந்திருக்கும். திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சில பிரத்யோக உரிமையை தந்திருக்கிறார்கள். அவர் எது வேணா செய்யலாம், அவர் எதை வேணா பண்ணலாம். அவருடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் மகளிர் மேம்பாடு மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர். அந்த அம்மா தன்னுடைய கையில இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஸ்மோக் பண்ணக்கூடிய படத்தை பச்சை குத்திருக்காரு. மகளிர் மேம்பாடு புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே கார்டு ஏடிஎம் கார்டு வச்சு நசுக்கினாரா, மாத்திரை நசுக்கினாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. இவையெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் விஜய்க்கு மக்கள் தந்திருக்கும் பிரத்யோக உரிமைகள். எதையும் செய்யலாம், எப்படியும் செய்யலாம். ஒருவர் நல்ல அரசாங்கத்தை, நல்ல ஆட்சியை, நல்ல நிர்வாகத்தை தந்தால் அவரை யாராலும் வீழ்த்த முடியாது. எனக்கு தெரிய பேரறிஞர் அண்ணா போல 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிட நலச்சங்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அதுக்கு பிறகு 49 திமுக, 57 முதல் தேர்தல் போட்டி, 62 அண்ணாவே தோல்வி, 67 பேராய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸை 51 வருடங்கள், அரை நூற்றாண்டு போராடி முதலமைச்சர் இருக்கையிலே அமர்ந்தவர் அண்ணா. 53 திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து சிறுசேமிப்பு குழு தலைவர், கட்சியினுடைய பொருளாளர் என்றெல்லாம் பல பொறுப்புகளிலே இருந்து படிப்படியாக முன்னேறி அருப்புக்கோட்டையிலே போட்டி, பரங்கிமலையிலே போட்டி என்று போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர். குவளையில் உதித்து, குளித்தலையில் குதித்து, ஈரோட்டில் லயித்து, காஞ்சியில் படித்து, கழகம் காத்திட்ட உதய சூரியனாக உதித்தவர் கலைஞர். பன்னெடுங்கால போராட்டத்திலே அவர் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் ஒரு நடிகர் என்ற அடிப்படையிலே ஒரு மயக்கத்தில் நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவார், நல்ல பிடிச்ச ஹீரோ என்கின்ற அடிப்படையில் முன்னனுபவம் இல்லாத ஒருவருக்கு முடிசூட்டி செங்கோலை கையில் கொடுத்து ஒரு அதிர்ஷ்ட குழுக்களிலே கிடைத்த லாட்டரி வாய்ப்பாகத்தான் திரு விஜய் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. அதை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், மக்களை நேசிக்கணும். முதலமைச்சர் பதவி என்பது காலை 10 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு திரும்புகிற அரசு பதவியோ அலங்கார பதவியோ கிடையாது. அது எனக்கான நிழலையும் பிறருக்கு தந்து பிறருக்கான வெயிலையும் தான் சுமக்கக்கூடிய ஒரு தியாக தொண்டுலியம். மக்களையே நேசிக்கணும், மக்களை உயிரா நினைக்கணும். இல்ல இப்ப அதெல்லாம் இல்லையே. நீங்க சொல்ற தலைவர்கள்கிட்ட இருந்து வேறுபடுறாரு விஜய்ன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்க வீட்டு பிள்ளை, உங்க அண்ணன், உங்க தம்பி அப்படின்னு சொல்றாருல்ல. அப்போ மக்கள் அவர் கூட ஈஸியா ரிலேட் பண்றாங்கல்ல. மக்கள் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொன்னால், ஏற்கனவே கொரோனாவுக்கு பிறகு பொருளாதார போராட்டங்களிலே சிக்கி நடுத்தர மக்கள் எல்லாம் நசிந்து ஒரு வழியா முன்னேறி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு பொறுப்பான நிர்வாகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்று வந்த எளிய மக்களுடைய வாழ்க்கையை, மின்கட்டணத்தை எடுத்து பாருங்க. மின்கட்டணத்தை மட்டும் தயவு கூர்ந்து மனசாட்சியோடு நீங்கள் குடியிருக்கக்கூடிய உங்கள் மின்கட்டணத்தை எடுத்து பாருங்க. 3 மாதம் ஆட்சி செய்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய முதல் பரீட்சையினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எது தெரியுமா? மின்கட்டணம் தான். ஏன் அத்தனை மடங்கு உயர்ந்தது? இல்ல அதிகாரப்பூர்வமா அவங்க எதுவும் சொல்லவே இல்லையே. இதுதான் நான் சொல்றேன். அதிகாரப்பூர்வமாக எதையும் செய்யாம சொல்லாமலே செய்யக்கூடிய வேலையை அவர் செய்கிறார்கள். சொத்து வரி உயர்வு உடனே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிவைஸ் பண்றோம். முதல்ல மறுத்தார்கள், அதற்கு பிறகு பரிசீலிக்கிறோம். மின்கட்டணத்துல மின்துறை அமைச்சர் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லைன்னாரு. ஆனால் ஒரு 3.25 லட்சம் இணைப்புகளிலே புகார் வந்திருக்கிறது, அது குறித்து விசாரிக்கப்படும். நான் இதைத்தான் சொல்கிறேன். ஆளத் தெரியாத மக்குகளிடம் இந்த நாட்டின் நிர்வாகம், இந்த மாநிலத்தினுடைய எதிர்காலம் சிக்கி இருக்கிறது. இப்பவே 3 மாசத்துல 17வது இடத்திற்கு சரிந்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி. நீங்க பொருளாதார வளர்ச்சி பின்னோக்கி நகர்ந்து 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு ஏன் உங்களை போன்ற பத்திரிகையாளர்களை அழைக்காமல் பிரகடனம் செய்கிறார்கள்? பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்பான், உரசி பார்ப்பான், உண்மையானு சொல்லுவான். இல்ல அங்க இடம் இல்லை, அவ்வளோ இடப்பற்றாக்குறை. உலகத்துல எங்கேயாவது 4வது தூண் என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தின் 4th பில்லரை ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாக நான் முதலீட்டாளர்கள் அழைத்து 1 லட்சம் கோடி கொண்டாந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அறிவிப்புகளின் சங்கமத்தில் பத்திரிகையாளர்களுக்கு கதவு பூட்டப்படும் என்று சொன்னால் அந்த அறிவிப்புகளில் உண்மை இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் திராவிடம், நான் கேட்கிறேன், நீங்க ஆட்சிக்கு வந்து 90 நாள் சார், எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது, கல்வியிலே முதலிடத்தில் இருக்கிறது, மருத்துவத்துறையிலே முதலிடத்தில் இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் ஜம்பம் பேசுறீங்களே. இந்த முதலிடத்திற்கு கொண்டு வந்ததெல்லாம் அந்த 90 நாள் இல்லையா? இதற்காக உழைத்தவர்கள் யார்? இதற்காக பாடுபட்டது யார்?
ஆக யாரோ உழைத்தார்கள், யாரோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார்கள். அப்படி கொண்டு வந்ததை கூட தக்க வைக்க முடியாமல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சாட்சிதான் மின் கட்டணம், சொத்து வரி, தொழில் வளர்ச்சியில் பின்னடைவு, சட்டம் ஒழுங்கு எடுத்துங்க சார். ஸ்டாலின் அங்கிள் என்னெல்லாம் பேசுனீங்க, என்னெல்லாம் பேசுனீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாலியல் குற்றங்கள் பன்மடங்கு பெருகி இருக்கிறது. அதில் பங்கேற்கக்கூடிய பல பாவ காரியங்களிலே தாவேகாவினுடைய நிர்வாகிகள் ஈடுபடுகிறார்கள். ஒரு மாவட்ட செயலாளர் மீது குற்றச்சாட்டு சொல்வது அந்த கட்சியின் நிர்வாகி. அவர் மீது நடவடிக்கை இல்லை. குற்றம் சுமத்திய பெண் நீக்கப்படுகிறார். ஊழலை ஒழித்து விட்டோம். நீதிமன்றத்தின் வளாகத்திலேயே உங்கள் ஊழல் தொடங்கி இருக்கிறது. அரசு வழக்கறிஞர்களுக்கு நியமனத்திலே 30 லட்சத்திலிருந்து 1 கோடி வரை கையூட்டு பெற்றிருப்பதாக நாம் சொல்லவில்லை. அந்த கட்சியினுடைய நிர்வாகி சொல்கிறார், வழக்கு போடுகிறார். உடனே நடவடிக்கை யார் மீது எடுக்கப்படுகிறது? குற்றம் சுமத்தி அந்த பெண் மீது எடுக்கப்படுகிறார். அவர் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். ஸ்ரீவைகுண்டத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் அவருடைய ஆதரவோடு தான் நான் பாலியல் வக்கரத்திற்கு ஆளாக்கப்பட்டேன் என்று ஒரு நிர்வாகி, ஒரு பெண் கதறுகிறார். அந்த பெண் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார். நான் என்ன கேட்கிறேன், தங்கத்தை தரமில்லை என்று சொன்னால் நீங்கள் உரைகளாக இருக்கணும். நீங்க துருப்பிடித்த தகரத்தினும் கீழாக. இன்னைக்கு வரை ஒரு முதலமைச்சர் தன் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு ஒழுக்கத்தை வலியுறுத்தி ஒரு அறிக்கை, ஒரு அறிவுரை பேசியிருக்காரா? நீங்களே சொல்லுங்க. எந்த அறிவு தரிகட்டு ஓடிகள் கொண்டிருக்கிறது. அவரு ஊழல் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இது பேசுறதெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து தானே? இல்ல, நான் அது சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய நிர்வாகிகள் மீது தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டுகளும் அதிகார அத்துமீறல்களும் தொடர்ந்து வருகிற போது, இப்ப அம்மா முதலமைச்சரா இருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் குற்றச்சாட்டு வந்தால் தூக்கி வீசுவாங்க. அவன் தான் தவறு இழைக்காதவனாக இருந்தால் அவன் தான் தன்னை நிரூபிச்சு வரணும் உள்ள. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் ஒரு இயக்கத்தை ராணுவ மிடுக்கோடு கட்டுக்கோப்படு வைத்திருந்தார்கள். அதையேதான் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் பின்பற்றினார். திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதுவார்ந்த குற்றச்சாட்டுகள் வந்து அவ்வளவு சாதாரணமாக கடந்து போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்க பாருங்க, மொத்தம் இந்த 3 மாதங்களில் நடந்திருக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்களில் தாவேகாவின் பங்கு என்ன என்று நீங்களே கணக்கெடுத்து பாருங்கள். அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் குற்றம் சுமத்தியவர்கள் மீது. வெட்டினவன் விட்டுவிட்டு வெட்ட வரும்போது ஏண்டா தலையை குனியலைன்னு சொல்லி வெட்டுப்பட்டவன் மீது நடவடிக்கை எடுப்பதுதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகிற காரியமா? நான் என்ன கேட்கிறேன், நீங்க எதோ பேசுனீங்களே, உங்களிடம் பெரிய எதிர்பார்ப்பு. நானே கூட எவ்வளவு பேசுறாரு, மிக கடுமையான ஒரு மிக பெரிய ஒரு ஜனநாயக சர்வாதிகாரியாக விஜய் இருக்க போகிறார், ஒரு பெரிய மாற்றத்தை தான் கொடுக்க போகிறாரோ என்று ஒரு ஓரத்திலிருந்து யோசித்தவர்களில் நானும் ஒருவன் தான். ஆனால் மிக பெரும் ஏமாற்றத்தை தந்திருக்கிறார்கள். இந்த 3 மாதத்துல தமிழ்நாட்டினுடைய நிலையை மட்டும் கொஞ்சம் எண்ணிப்பார். இல்ல, பார்ட்டி ஃபண்டை கட் பண்ணிருக்கிறோம். என்ன பார்ட்டி ஃபண்டை கட் பண்ணிருக்காங்க? பார்ட்டி ஃபண்டை கட் பண்ணிட்டாங்கன்றது எதை சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க? அவங்க தான் சொல்றாங்க. 3 மாதத்துல என்ன டெண்டர்கள் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? 3 மணி நேரத்துல ஒரு டெண்டரை க்ளோஸ் பண்ணாங்களே, பிரச்சனை வந்த உடனே கேன்சல் பண்ணாங்களே, அது ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். 3% வாங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கும் இருக்கிறதே. யார் சொன்னது? எந்த துறையில? நீங்க வந்து இன்னும் டெண்டர்கள்லாம் அறிவிக்கவே இல்லை. இல்ல, முதலமைச்சருடைய அறை புதுப்பிக்கிறாங்க இல்லையா, அதுக்கே டெண்டர் விட்டுருக்காங்க. அதை கூட நான் கேட்கிறேன். 10 லட்சம் கோடி கடன் ஆகி போச்சு. மக்கள் ஒவ்வொருவர் மீதும் 1,28,000 ரூபாய் கடன் இருக்கிறது என்றெல்லாம் கண்ணீர் கசிகிற தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஏன் இத்தனை காலமும் இருந்த முதலமைச்சர்கள் இருக்க அந்த அறையில் உட்கார்ந்தா வேலை செய்ய முடியாதா? அதற்கு 6 கோடி ரூபாய் செலவு பண்ணணுமா? இந்த அறையில் தானே முதலமைச்சராக அம்மா இருந்தாங்க. இந்த அறையில் தானே ஓபிஎஸ் இருந்தாரு. இந்த அறையில் தானே இபிஎஸ் இருந்தாரு. இந்த அறையில் தானே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருந்தாரு. உங்கள் போக்குகளும் உங்களுடைய நிர்வாகத்தினுடைய திறமையை காட்டுறதுக்கு பதிலாக அறையை மாற்றினால் அது மாற்றமா? நீங்க என்ன மாத்திருக்கீங்க? பேர் மாத்திரீங்க, இல்லைன்னா ரூமை மாத்திரீங்க. அறையை மாற்றுவது இல்லை என்று சொன்னால் பழைய திட்டங்களுக்கு புதிய பெயர்களை சூட்டி பெயர் மாற்றம் செய்வது, இதற்கு பெயர் மாற்றமா? மாற்றம் எனது மாநில தத்துவம் மாறாதிருக்க யான் விளங்கல்னு சொன்னா கண்ணதாசன். மாற்றம் வேணும் தான். அந்த மாற்றம் ஏமாற்றமாகவோ அல்லது மக்களை ஏய்க்கிற அரிதார பூச்சு போல ஒரு ஏமாற்றுகிற காரியத்தையே செய்யக்கூடாது. இல்ல, லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குறதும் ஒரு விடுதலை தான், அதை நோக்கி பயணிக்கிறோம்னு சொல்றாருல்ல, அதுல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நான் ஒண்ணே தான் சொல்றேன். நீங்க உங்களுடைய புணுகு பூசும்
திட்டங்கள், அறிவிப்புகள் அல்லது நம்பிக்கைகள் அனைத்தும் வார்த்தைகளில் இருக்கிறது. களத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. களத்துல இல்ல சார். நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க இல்ல. இப்பல்லாம் விஞ்ஞான யுகத்தின் உச்சத்துல நம்ம நிக்கிறோம். எதையும் மறைக்க முடியாது. நான் குற்றம் சுமத்திட்டு போக முடியாது. திரு விஜய் அவர்கள் அவர்களுடைய நிர்வாகத்தை, அவருடைய அமைச்சர்கள் எல்லாம் கண்காணிக்க வேண்டும். ஒரு அமைச்சர் கார்டு வச்சு தேய்ச்சாரு. ஒழுக்கம் சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் அவர் அமைச்சராக இருந்திருக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய குற்றம் அது, எவ்வளவு பெரிய தவறு. அதற்கு முறையான விசாரிப்பாக நடந்ததா? அந்த விசாரிப்பில் நீ நிரபராதி என்று நிரூபிக்கும் வரை நீ அமைச்சரவையிலிருந்து விலகிறன்னு சொல்லியிருக்கணும்ல. அது சாதாரண குற்றமா? நீங்க சொல்லுங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாமே. நான் இதைத்தான் இன்னொரு அமைச்சர் பார்த்தீங்கன்னா, கைவிடாத சீடின்னு ஒரு கல்வி, உயர்கல்வித்துறை அமைச்சர், மிக மோசமான அத்துமீறல்களில் ஈடுபட்டார். அவர் பள்ளி வளாகத்துக்குள் ஒரு பொறுப்பான யாருமே செய்யக்கூடாது, இவர் அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் செய்தாரே, அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? சொல்லிக்கிட்டே போகலாமே. நான் இதைத்தான் சொல்கிறேன். ஒழுக்கம், லஞ்சம், ஊழல் இவற்றுக்கு எதிராக நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார்களே தவிர, அரசு வழக்கறிஞர்கள் பதவிகளுக்கு பணம் கொடுத்தது பட்ட வருத்தமா நீங்க வக்கீல்களை கூட்டு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க எங்கெங்க எவ்வளவு வசூல் பண்ணாங்க, யாரெல்லாம் கொடுத்தாங்கன்ற பட்டியலே சொல்லுவாங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? சொன்ன உங்க கட்சியினுடைய பெண் சொன்னார்ல, நீங்கள் தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க விரும்பினால் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உடனடியாக அந்த பெண் நிர்வாகியை அழைத்து எங்கே பணம் கொடுத்தீங்க, என்ன நடந்ததுன்னு விசாரித்து பணம் பெற்றவர்களை எல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கணும். குற்றம் சுமத்தி அவர்களவா கட்சியை விட்டு நீக்கிறீங்க. இதைத்தான் நான் சொல்றேன். சமீபமா பாஜக திமுக நெருக்கம் காட்டுறாங்க. கனிமொழி எம்பி கூட குடியரசுத் தலைவரை போய் சந்திச்சாங்க. அப்ப இந்தியா கூட்டணியில் இல்லை, அப்ப பாஜக கூட்டணியை நோக்கி நகர்றாங்களா திமுக அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஒரு தேநீர் விருந்துக்கு ஒரு கட்சியின் பிரதிநிதி அழைக்கப்பட்டு அதுல போய் அதுவும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதுக்காக நடக்கக்கூடிய ஒரு தேநீர் விருந்துல கலந்து கொண்டதுக்காகவே அது கூட்டணி என்பதோ நான் கேட்கிறேன். அப்படி பார்த்தா இன்றைக்கு டீலிமிட்டேஷன் பில்லு கொண்டு வந்தீங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு உறவுக்கு திமுக தயாராகி விட்டது என்று சொன்னால், நீங்கள் பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய நீங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஆதரித்திருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அது இருந்ததா இல்லையா? உண்டா இல்லையா? ஆதரிச்சாங்க. உங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய, உங்களை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு ஆதரவாகவே பல கருத்துக்களை சொல்லி இருக்கக்கூடிய பாமக கூட அதை முழுமையாக ஆதரிக்கல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் கொண்டு வந்த மத்தியில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதான திட்டங்களில் ஒன்றான டீலிமிட்டேஷன் தொகுதி மறைவரைவு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற உங்கள் குரலுக்கு வலு சேர்த்ததா இல்லையா திமுக? அப்புறம் எப்படி சொல்றீங்க? நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அடிப்படை சித்தாந்தத்திலே ஒரு அவதூறை பரப்பி பாஜகவோடு இணக்கமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீங்கள் திமுகவை பலவீனப்படுத்த திட்டமிடுறீங்க. உங்கள்கிட்ட இப்ப ஆட்சி அதிகாரம், நீங்க அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க. நீங்க செய்த நல்லது கெட்டதுல சொல்லித்தான் மக்கள்கிட்ட உங்களை மக்களை தன்வசப்படுத்தணுமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு சொல்லி எப்படி சொல்றீங்க? திமுக என்னை பொறுத்தவரை அப்படி ஒரு முடிவெடுத்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாஜகவின் ஆட்சியையே குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் மூலம் தன் கட்டுப்பாட்டில் வாஜ்பாயை வச்சுக்கிட்டு இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல், காஷ்மீரில் கை வைக்காம, 370 சிறப்பு ஷரத்து திட்டத்துக்கு இடம் இல்லாம, அயோத்தியில ராமர் கோயில் கட்டுகிறோம் என்கின்ற அத்துமீறலுக்கு வாய்ப்பு கொடுக்காமல், பாஜகவையே தன்பிடியில் வைத்துக் கொண்டு நாங்கள் சொல்வதை செய்யுங்கள் என்கின்ற அளவுக்கு ஒரு ஆளுமை நிறைந்த கூட்டணியாகத்தான் திமுக இருந்தது. அப்படித்தான் வெளிப்படையா செய்யுமே தவிர திமுக அந்த ரகசிய உறவுகளுக்கெல்லாம் போகாது. அது கட்சியினுடைய பிரதிநிதியாக திருமதி கனிமொழி அவர்கள் கலந்து கொண்டது என்பது அது நட்பு ரீதியாக அரசியல் ஒரு கண்ணியமா அரசியல் கூப்பிடக்கூடிய ஒரு சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஒரு விருந்து கலைப்பது என்பதும், அதுல போய் ஒரு டீ குடிக்கிறதும், உடனே திமுகவின் கொள்கையின் மீது அவதூறுகளை பரப்புவதும் நியாயமற்ற செயல். இப்ப இங்க தமிழ்நாட்டில் ஆளுநர் தேநீர் விருந்து இல்ல, அவர் கேரளாவுக்கு போயிட்டாரு. இப்போ அதை திட்டமிட்டு விஜய்க்கு ஒரு நெருக்கடியை தந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆளுநர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்லாம் என்ன பொறுத்தவரைங்க, நான் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சோதனை குழாய் குலைந்துதான் தாவேகா. தமிழக வெற்றி கழகம் என்பது பாஜகவினுடைய சோதனை டெஸ்ட் டியூப் பேபி. அதில் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வெற்றியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ரெக்ரூட்மெண்ட் நிர்வாகிகளை தேர்வு செய்து கொடுத்தது வரை
3 முறை டெல்லிக்கு போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் நான் ஹரிதுவார் போகிறேன், சாமி கும்பிட போகிறேன்னு சொன்ன செங்கோட்டையன் 3 முறை டெல்லிக்கு போயிட்டு வந்து பாஜகவில் சேர்ந்துருக்கணும். இல்லை அதிமுகவிலேயே அவருக்கான இடத்தை பாஜக பெற்றுக் கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் வந்து தாவேக்கால இணைந்தார் அல்லவா? அப்புறம் அவர் அங்கே டைரக்ட் பண்ணது யாரு? விருப்ப ஓய்வு விண்ணப்பித்த உடனேயே உடனே ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணி உடனே போய் தாவேக்காவில் அருண்ராஜ் ஐஆர்எஸ்ஐ இணைவதற்கு ஏற்பாடு செய்தது யார்? முன்னாள் பாஜக நிர்வாகி, பாஜகவினுடைய ஐடி விங் செயலாளராக இருந்தவர் தான் நிர்மல்குமார். அவரை அதிமுகவிலிருந்து விஜய் தொடங்குகிற கட்சியில் பனையூருக்கு போய் சேரு என்று உத்தரவு போட்டது யார்? இப்படி சொல்லிக்கிட்டே போகலாமே. தமிழக வெற்றி கழகத்திலே இருக்கக்கூடிய முதல் நிலை நிர்வாகிகள் அத்தனை பேரும் தேர்வு செய்யப்பட்டதும் அங்கே கொண்டு போய் சேர்க்கப்பட்டதும் பாஜகவா? நான் அதைத்தான் சொல்றேன். அதுக்கு மட்டும் இல்ல, விஜய்க்கு உடனடியாக ஒய் பிரிவு, உடனே அவர் கேட்ட விசில் சின்னம். இல்ல நீங்க சொல்லலாம், ஆனா மக்கள் அதை நம்பலையே. மக்கள் அதை நான் ஒன்னே ஒன்று சொல்லல, எப்பவுமே நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. வதந்திகளுக்கு உடனடி பலன் உண்டு, வாய்மைக்கு நீண்ட தூரத்தில் தான் பலன் உண்டு. வதந்தியும் பொய்யும் போகிற வேகத்திற்கு உண்மையும் வாய்மையும் நொண்டி அடிச்சு தான் போகும். ஆனால் இறுதி எல்லையை அதுதான் எட்டும். தமிழக வெற்றி கழகம் என்பது பாஜகவின் பின்னணியில் இருக்கக்கூடிய இயக்கம் என்பதை காலம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்த்தும், மக்கள் புரிய ஆரம்பிப்பார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சியில் தான் விஜய் என்கின்ற அரசியல், விஜயனுடைய மக்கள் என்னைக்காவது ஒரு நாள் கூட புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க சார். ஜனநாயகன் படம் திட்டமிட்டே தேர்தலுக்கு முன்பு படம் முடக்கப்படுது. முடக்கினது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினா? திமுக ஆட்சியா? அந்த படத்தை முடக்கினது யாரு? சென்சார் போர்டு யாரு கண்ட்ரோல் இருக்கு? தேர்தலுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்த ஒரு கதாநாயகன் மக்களிடம் ஒரு செல்வாக்குள்ள ஒரு ஹீரோவுடைய படத்தை முடக்குனா அது தேர்தலிலே அவருக்கு ஆதாயமாக மாறும் என்கின்ற அடிப்படை ஞானம் பாஜகவுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கணும். முடக்குனாங்கல்ல. இப்போ ஆட்சிக்கு வந்த பின்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே, ஏன் முடக்குனாங்க, ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? சரி, அப்படி முடக்கியது பாஜக இல்ல, பாஜக மேல ஒரு பழி போட்டு பேசியிருக்கணும்ல. இன்றைக்கு வரை பாரதிய ஜனதா அப்படின்ற ஒற்றை சொல்லை உச்சரிப்பதற்கு விஜய் ஏன் தயங்குகிறார்? தமிழ்தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துல தான் வாசிக்கணும் பாடணும்னு சொன்ன போது ஏன் வெகுண்டெழவில்லை? ஏன் பாஜக மீது கோபப்படவில்லை? இன்றைக்கு வரை தமிழகத்தினுடைய ஒண்ணு வேணாம், காவிரி இஷ்யூ எடுத்துங்க. மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில் சொல்கிறார், மேகதாதுல அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு உரிமை உண்டு, அதை தடுப்பதற்கு கடைமடை பகுதியை கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லை. சொன்னது யாரு? மத்திய நீர்வளத்துறை அமைச்சர். இதை வெகுண்டிலிருந்து கலைஞர் இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? அம்மா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு முதலமைச்சர் வந்து கடுமையான கண்டன அறிக்கை வந்ததா? மேகதாதுன்ற டேம் அணை மட்டும் கட்டப்பட்டால் அது காவிரிக்கு பூட்டு போடுவதற்கு சமானம். 5800 ஹெக்டேர், ஏறத்தாழ 12500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி தமிழகத்தினுடைய எல்லைக்கு பக்கத்திலேயே அந்த அணையை கட்டிவிட்டால், ஏற்கனவே கிருஷ்ணசாகர் ராஜசாகர் அணை மட்டும்தான் கர்நாடகத்திற்கு, மேட்டூர் அணை மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு என்கின்ற ஒப்பந்தங்கள் மீறப்பட்டு ஹேமாவதி, ஹாரங்கி தொடர்ந்து அணைகளை கட்டி தமிழ்நாட்டை ஒரு வடிகால் பிரதேசமாக நிர்வகிக்கக்கூடிய கர்நாடக அரசு இன்னைக்கு அத்துமீறி அணையை கட்டுவேன்னு சொல்லுது. அந்த முதலமைச்சர் சொல்றாரு, உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சர் சிவகுமார் சொல்றாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதிகாரம் ஆட்சிக்கு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு பயம் இல்லை, ஒரு பலவீனமான தலைமை வந்திருக்கிறது, நாங்கள் கட்டிடுவோங்கிறாங்க. இல்ல, ஆனா தமிழ்தாய் விஷயத்திலும் சரி, மேகதாது விஷயத்திலும் சரி, தீர்மானம் நிறைவேற்றினாங்களே சட்டமன்றத்துல, ரொம்ப உறுதியான தீர்மானம். நீங்க தானே சொன்னீங்க, தீர்மானத்தை எழுதிவிட்டு, தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு, மானே தேனே பொன்மானே என்று கடிதாசி எழுதினால் போதுமா? சொன்னது நீங்க தானே. ஏன் இப்ப என்ன பண்ண போறீங்க? துப்பாக்கி எடுத்து சண்டை போட போறீங்களா? பிறர் மீது சொன்னீங்கல்ல குற்றம். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக சட்ட ரீதியான போராட்டங்களை மிகச் சரியாக கையெடுத்து இதே டீலிமிட்டேஷன் பில் எடுத்துங்க. தேர்தலுக்கு முன்பு என்றைக்கோ அது நடைமுறைக்கு வர வேண்டியதை தடுத்து நிறுத்தினது அன்னைக்கு யாரு? சட்ட ரீதியான போராட்டத்தை கையில் எடுத்து இந்த டீலிமிட்டேஷன் பில்லை பெண்டிங் போட வச்சது திமுக தான். தமிழகத்தினுடைய உரிமைகளில் திமுக என்றைக்குமே சமரசம் செய்து கொண்டதில்லை. அவங்க சங்கநாதம் செய்வாங்க, சண்டமாரதம் நடத்துவாங்க.
நீங்க பேசவே மாட்டீங்க சார். மேகதாது குறித்து பேச மாட்டீங்க, தமிழ் தாய் வாழ்த்து குறித்து பேச மாட்டீங்க. தமிழகத்தினுடைய உரிமைகளுக்காக நீங்க பிஜேபின்ற வார்த்தையை பேசுங்க. இதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இப்ப முதலமைச்சருங்க, அன்னைக்கு பழி போட்டீங்க, இப்ப வழி சொல்லுங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் 6 பேர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க எம்எல்ஏ பதவிகளை. இன்னும் சில பேர் ராஜினாமா பண்ணலாம். இப்போ எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு குரூப் ரெடியாக இருக்காங்க. சிவி சண்முகம் என்ன முடிவெடுக்க போறாருன்னெலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பேரங்கள் நடக்கிறது. திரைக்கு பின்னால் பல பேரங்கள் நடக்கிறது. பனையூரில் வாரம் சனிக்கிழமை இன்னைக்கு பனையூர் சந்தை கூடும். என்ன ஊழல்களுக்கு எதிரானவன் தொட்டவனை விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், கடந்த காலத்தில் தொட்டவங்களையும் விட மாட்டேன். விஜயபாஸ்கரை பக்கத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஊழலை பற்றியோ லஞ்சத்தை பற்றியோ நீங்கள் பேசலாமா? அவர் லஞ்சத்தில் தங்கமிடல் பண்ற அரசியல்வாதி அல்லவா? இதைத்தான் நான் சொல்றேன். இதுவரை அந்த பனையூர் சந்தையிலே பேரம் நடத்தி பிடித்து வரப்பட்டவர்கள் எல்லாரும் நீங்க பாருங்க. எல்லாருக்கும் பதவி போட்டாங்க. ஏன் கடம்பூர் ராஜுக்கு போடல? ஏன்னா அவர் எம்எல்ஏ இல்லை. இவர்களுக்கு இந்த 118 என்கின்ற அந்த மேஜிக் நம்பரை தொடுறதுக்காக குதிரை பேரம் என்பது வெளிப்படையாக நடக்கிறது. கையெழுத்தே நான் போடலைங்க, என் கையெழுத்தை போட்டு யாரோ கவர்னர்கிட்ட கடிசாதி குடிச்சிட்டாங்கன்னு சொல்லி மன்னார்குடி காமராஜ் புகார் சொன்னாரா? அடுத்த நாளே சட்டமன்றத்தில் ஆதரிச்சு பேசினாரா? இன்னும் பேசிட்டு இருக்காரு. எஸ், முதல் நாள் போய் கவர்னர் மாளிகையில் இது என் கையெழுத்து இல்லை, என் பெயரை சொல்லி யாரோ கடிதம் கொடுத்திருக்கிறார் என்று புகார் சொன்னவர் திரு டிடிவி தினகரன் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரை அழைத்துக் கொண்டு போய் புகார் சொன்னார். 48 மணி நேரத்தில் ஒரு குரல் ஏன் மாறியது? விஜயபாஸ்கர் வந்து ரிசைன் பண்றாங்களே, நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு உத்தேசமா ஒரு 20 கோடி செலவு பண்ணி ஒரு தேர்தலில் ஜெயிச்சுட்டு தோராயமா 20 கோடி செலவு செய்து சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர்கள் ஆதாயமா எவ்வளவு கிடைச்சா அந்த பதவியை ரிசைன் பண்ணுவாங்க? மீண்டும் ஜெயிப்புமானோட தெரியல. அதை விட அதிகமா ஆதாயம் இல்லாமல் தோராயமா 20 கோடி ஜெயிச்சதை செலவு பண்ணி ஜெயிச்சதை விடுவாங்களா? அப்போ குதிரை பேரத்தை தமிழ்நாட்டு அரசியலிலே வெளிப்படையாக செய்து கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். போயிருக்கும் பூரா பாருங்க சார், எல்லாம் ஊழல் பெருவழிகள். அதனால அந்த ஊழல் வழியில வேலுமணி மிகப்பெரிய வித்தைக்காரர். உள்ளாட்சி தேர்தலையே நடத்தாம உள்ளாட்சி பிரதிநிதிகள் 20,000 பேருடைய அதிகார பதவிகளை தான் ஒருவரே அனுபவித்தவர். ஊழல் எப்படி பண்ணணும்னு அவர்கிட்ட வேணும்னா அறப்போர் இயக்கத்தில் கேளுங்க சொல்லுவாங்க. அவர்கிட்டையும் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. சிவி சண்முகத்திடம் பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆளுநராக என்னை பொறுத்தவரை வெளிப்படையாக குதிரை பேரம் நடந்ததை கண்டும் காணாமல் கடந்து போகிறார். இங்க குதிரை பேரம் நடக்கும்போது பிறகு அவர் கேரளாவுக்கு போயிடுறாரு. இன்றைக்கு வரை விஜயனுடைய அரசியல் நெருக்கடிகளுக்கு, அவருடைய அரசாங்க நெருக்கடிகளுக்கு ஆளாகாமல் அவரை தற்காக்கிற வேலையை பின்னிருந்து பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நான் மனதில் வச்சிருக்கேன். அமெரிக்காவினுடைய அயலுறவு கொள்கையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் கொள்கையும் ஒன்றுதான், உறவாடி அழிப்பது. அதிமுகவை எப்படி உறவாடி அளித்தார்களோ அதுபோல விஜயும் அவர்கள் உறவாடி அளிப்பார்கள். தேவைப்படும் போது அந்த வேலையை செய்வாங்க. இன்றைக்கு அவர்கள் முட்டு கொடுத்து காங்கிரஸ் இருக்கிற இடத்துல பாஜக எப்படி உறவாடும்? ஒன்றும் இல்லைங்க. அதிமுக இருந்து ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து உனக்கு அறுதி பெரும்பான்மைக்கு ஆட்களை தயார் செய்து கொண்டு காங்கிரஸை கழட்டி விடு என்று சொல்வார்கள். பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட உறவு இல்லாமல் கழட்டி விடுன்னு சொல்லுவாங்க. இது நடக்கும். இதுல இந்த 6 பேர் வந்திருக்காங்கல்ல, இன்னொரு 10 பேரை ரிசைன் பண்ண வச்சு ஒரு 15 பேரை கொண்டு வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் நடத்தி எப்படி 2017 எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு 22 தொகுதிகளில் 8-9 தொகுதி ஜெயிச்சு அறுதி பெரும்பான்மையை உறுதிப்படுத்திட்டாரு. அது போன்ற ஒரு சூழலை தாவேகாவுக்கு செய்து கொடுத்து விட்டால் காங்கிரஸை கலட்டி விடு என்று சொல்வார்கள். இது இப்பதான் முட்டு கொடுக்கும் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்கல்ல, தாவேகாவினுடைய பட்ஜெட்ல முட்டு கொடுக்கும் திட்டம். அப்படி தற்காலிக முட்டு கொடுப்பதற்கு தான் காங்கிரஸ். ஆட்கள் கிடைத்ததுக்கு பிறகு முட்டு கொடுக்கப்பட்ட கட்டை தூக்கி வீசப்படும். அதான் நடந்துட்டு இருக்கு. பாஜகவுக்கு மம்தா பிடிக்காது, மம்தா தோத்துருவாங்க. பாஜகவுக்கு பிரணாப் விஜயன் பிடிக்காது, தோத்துருவாங்க. பாஜகவுக்கு ஸ்டாலின் பிடிக்காது, தோத்துருவாங்க. கேட்டா ஆன்டி இன்கம்பன்சி. நான் கேட்கிறேன், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களிலேயே ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்யல. இவருக்கு ரங்கசாமிக்கு பாண்டிச்சேரியில ஏன் ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்யல? தமிழ்நாடும் பாண்டிச்சேரியும் ஏறத்தாழ ஒரே குரலில் தான் தீர்ப்புகளை இதுவரை எழுதியிருக்கிறது. ஒரே மாதிரி தான் ஒழிக்கும். பாத்தீங்களா? தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை நடத்திய மக்கள் பாண்டிச்சேரியில் நடக்கல. தமிழ்நாட்டில் விஜய்க்கு வாக்குகளை அள்ளி குவித்த மக்கள் பாண்டிச்சேரியில் போடல. இதைத்தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை இது தற்காலிகமாக முனகலாக இருக்கலாம், புலம்பலாக இருக்கலாம்.
ஆனால் புதைந்து கிடக்கும் பல மர்மங்களும் உண்மைகளும் எதிர்காலத்தில் வெளிவரலாம். அதுல தமிழ்நாட்டு மக்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொளத்தூரில் தொடங்கி நடந்தப்பட்ட தேர்தல், அந்த தேர்தலில் விஜய் முன்னிறுத்தப்பட்ட வேகம், அந்த விஜயின் கட்சிக்கு பாஜக பின்னிருந்து செய்த உதவிகள், கையில் கொடுத்த விசில் தொடங்கி பாதுகாப்பு முதல் செங்கோட்டையன் வரை, செங்கோட்டையுடைய ஆதரவு விஜய்க்கு இருந்தது என்பதற்கு செங்கோட்டையன் சாட்சி. அவர் போனதே அதிமுக என்னை சேர்த்து விடுங்கன்னு போனாரு, இல்லைன்னா உங்ககிட்ட என்னை சேர்த்துங்கன்னு தான் போனாரு. செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த சீனியர் தொடர்ந்து 8-9 முறை ஜெயிச்சவர் அதிமுக பாதிக்கப்பட்டு வந்திருக்காருன்னா அவரை தங்கச்சியில் தானே சேர்க்கணும். அது ஏன் சார் அவரை கொண்டு அங்கேயும் சேர்த்து விட்டாங்க? திறப்புறதாங்களுக்கு இல்ல இப்போ ஓபிஎஸ்க்கும் அதே மாதிரி டைரக்ஷன் அவங்க கொடுத்துருக்கலாம். நான் அதான் திருப்பி சொல்றேன்ல, விஜயனுடைய கட்சிக்கு ஆட்களை எல்லாம் தொடர்ந்து அனுப்பினார்கள். இவர் ஓபிஎஸ் அன்றைக்கு டெல்லிக்கு போய் ஆலோசனை கேட்டிருந்தால் நிச்சயமாக அவரை அறிவாலயம் பக்கம் போடாம பனையூருக்கு தான் அனுப்பியிருப்பாங்க. பனையூருக்கு பார்த்து செய்திருப்பாரு. புரியுதாங்களா? ஆனா அவர் யோசிச்சுட்டாரு. முதிர்ச்சியான முடிவை தான் அவர் எடுத்தார். இனிமேல் அண்ணா திமுக இல்லை, அண்ணா தொடங்கின திமுக மட்டும்தான். நாம் தாய் இயக்கமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செல்வதுதான் சரி. அறிவாலயம் தான் அன்பு சரணாலயமாக இருக்கிறது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இன்றைக்கு ஒரு முதிர்ந்த திராவிட இயக்க தலைவராக அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய தலைவராக இருக்கிறார். நம்ம அங்கே போவது நம் கண்ணியத்திற்கும் நமது அரசியல் அது முதிர்ச்சிக்கும் தனது 3 முறை முதலமைச்சர் செங்கோல் பிடித்த ஒருவர். அவர் எங்கே போய் இருக்கணும், எது சரியா இருக்குன்ற முடிவை அவர் மிகச்சரியாக எடுத்தார். ஆனால் செங்கோட்டையனுக்கு அவர் முடிவு எடுக்கல, அவருக்கு முடிவு திணிக்கப்பட்டது. அவர் அதனால தான் அங்கே போனார். இன்னைக்கு நான் சொல்றேங்க, பிஜேபி ஒரு கிளியரன்ஸ் கொடுத்துட்டா வேலுமணி அங்கே போயிடுவார். அதுதான் வெயிட்டிங்கா? நிச்சயமா. பியூஷ் கோயல் மட்டும் ஒரு போன் போட்டு தங்கமணிட்டு சொன்னா நேரம் நாளை கார் அங்கே போயிடும். அதே நேரத்தில் அறுதி பெரும்பான்மையை அமைத்து கொடுத்து ரொம்ப தாவேக்கா பலம் ஆகிட்டா தன் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டாங்க. அதனால பலவீனத்தோடு இருந்தால்தான் தான் சொல்றதை கேட்பாங்கன்றதையும் பாஜக உறுதியாக இருக்கு. புரியுதாங்களுக்கு? கையை விட்டு போக விட மாட்டாங்க. அதனால கட்டுப்பாட்டில் தான் வைத்திருப்பார்கள். நான் சொல்வது 100% உண்மை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய சோதனை குழாய் குழந்தை தான் தாவேக்கா. தாவேக்காவினுடைய அனைத்து நிர்வாகத்தையும் அதற்கான அந்த வெற்றியையும் ஆச்சரியம் விழிவிரித்து பார்க்கக்கூடிய பல அதிசய வெற்றிகளை எல்லாம் அந்த கட்சிக்கு அமைத்து கொடுத்தது, விசில் கொடுத்தது, அத்தனை வெற்றிக்கான வியூகங்களை அமைத்து கொடுத்து எல்லா விதத்திலும் துணை நின்று அவர்களை பொறுத்தவரை கழகங்கள் இல்லாத தமிழகம் என்று வெகு காலமாக கண்டிருக்கக்கூடிய கனவை நிறைவேற்றுவதற்கு அவர் கையில் எடுத்த அரசியல் சூழ்ச்சியாகத்தான் 2026 ஏப்ரலில் நடந்த தேர்தலை நான் பார்க்கிறேன். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.